ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களுடைய ஃபேவரட் சேனல் மாறன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐ எம் யர் ஹோஸ்ட் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான டெஸ்ட்நெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஃப்யூச்சரில் பெனிஃபிட் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட்நெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன டெஸ்ட்நெட்டு, அதில் எவ்வளோ ரிவார்டு கொடுக்க போகிறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு, அது மட்டும் இல்லாமல் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப்ஸு எல்லாமே மாறன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலில் தான் வந்துட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் மாறன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம எந்த லிங்க் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ எல்லா லிங்க்கும் மாறன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் நம்மளை மாறன்ஸ் கிரிப்டோ ட்விட்டரில் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன்ஸ் கிரிப்டோ ட்விட்டரில் நீங்கள் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ட்வீட்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த ட்வீட்டு போட்டாலும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து கரெக்டான ட்வீட்டு தான் போடுவோம். எல்லாமே ஏர்ட்ராப்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் தான் போடுவோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து ட்விட்டரையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது டெலகிராமில் ஏர்ட்ராப் ஷேர் பண்ணுவோம், ட்விட்டர்லேயும் ஷேர் பண்ணுவோம், யூடியூப்லேயும் ஷேர் பண்ணுவோம். ஸோ மூணு இடத்துலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ்ஸஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, chainlist.orgக்கு போயிட்டு இந்த லிங்க்கு வந்து மாறன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலில் இருக்கும். உங்களோட வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ கனெக்ட் கொடுத்துட்டு இன்க்ளூட் டெஸ்ட்நெட் அப்படிங்கிறத செக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மும்பை ஆட் டு மெட்டமாஸ்க் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே மெட்டமாஸ்க்லேருந்து உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் அப்ரூவ் அப்படிங்கிறது கொடுத்து ஸ்விட்ச் நெட்வொர்க் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய மெட்டமாஸ்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஆல்ரெடி ஃபாசட் டோக்கன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ எப்படி ஃபாசட் கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபாசட். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல கனெக்ட் வாலெட்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் அதையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த இடத்துல கெட் சம் மேட்டிக் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேப்சா வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த கேப்சாவையும் ஃபினிஷ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த கேப்சாவில் நமக்கு என்ன கேட்டிருங்க அப்படின்னா, முயல் படத்தெல்லாம் தொடுங்க அப்படின்னு. ஸோ நம்ம கொஞ்சம் முயல் படத்தெல்லாம் தொட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கேப்சா வந்து சால்வ் ஆகிரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சென்டிங் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ கிளைம்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட மெட்டமாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேலெட்டில் இப்போ கூட கொஞ்சம் மேட்டிக் கொஞ்சம் நேரத்தில் ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ 0.1 மேட்டிக் ஆட் ஆகும். அதுவே போதும். அதை வச்சு நம்ம நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம். சரி, இப்போ வாங்க இப்போ கொஞ்சம் ட்ரான்சாக்ஷன்ஸ் எப்படி அந்த டெஸ்ட்நெட் அட்டன் பண்ணுறது, அது என்ன டெஸ்ட்நெட் என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற டெஸ்ட்நெட் இதுதான், பண்டோஸ் டெஸ்ட்நெட். சரிங்களா? ஸோ பேண்டோஸ் எதுனாலும் சொல்லிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஒரு வேலெட் சிம்பிள் இருக்குதா, நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு மெட்டமாஸ்க் வேலெட்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் அப்ரூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேலெட் கனெக்ட் ஆகிரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் நீங்கள் வந்து அதிகமான ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர்ன்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் நெட்வொர்க்கில் வந்து நம்ம வந்து பாலிகான் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்குவோம். 2 பிளாக் செயினுக்கு வந்து எத்தீரியம்மை சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சேம் அஸ் சென்டிங் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபாஸ்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் டோக்கன்ஸில் வந்து நம்ம வந்து பேண்டோஸ் இந்த டோக்கனை தான் சென்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 10 பேண்டோஸ் டோக்கன் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுவிடுங்க. ஸோ அடுத்ததாக நமக்கு வந்து மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் சைன் பண்ண காட்டும். நீங்கள் வந்து அந்த மெசேஜை சைன் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸோ இது முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 16 நிமிஷம் ஆகும்னு போட்டிருக்கு. பட் ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச உடனே அடுத்த டாஸ்க்கை பார்க்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது முடிஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பார்த்தோன்னா நமக்கு இந்த டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கோடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ரேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அமௌண்ட் மேட்டிக் அப்படின்னு இருக்குதா, அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டிங்கன்னா 0.01 மேட்டிக் வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு ரேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணி விட்ட உடனே கொஞ்சம் நேரத்திலே இது வந்து இனிஷியேட் ஆகிரும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்லேயே நமக்கு வந்து ரேப் ஆகிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த 3 கோடை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரேப் அப்படிங்கிறது போய்ட்டு அன்ரேப் அப்படிங்கிறத போய்ட்டு நீங்கள் வந்து 0.005 அவ்வளோ மேட்டிக் வந்து அன்ரேப் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 10 செகண்ட்லேயே நமக்கு அன்ரேப் ஆகிரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ அப்புறம் ரேப் பண்ணோம், அன்ரேப் பண்ணோம். ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரேப் அன்ரேப் அந்த கொஸ்ட் கம்ப்ளீட் ஆகிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் நமக்கு லோட் ஆகிட்டுருக்கு. இதுவும் கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், ஒரு ரேப் பண்ணோம், ஒரு அன்ரேப் பண்ணோம் சரிங்களா. சரி இப்போ வாங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணோம், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபார்ம் சரிங்களா. ஸோ லெட்ஸ் டூ இட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முக்கான லிங்க் மாரன் ஸ்கிரிப்ட் டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி இந்த டெஸ்ட்நெட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால 5 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம அடிக்கடி டெஸ்ட்நெட் பிரிட்ஜி அந்த இது நம்ம லேயர் 0 பிரிட்ஜி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் 5 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்ருவோம். அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அப்படிங்கிறது எனக்கு வந்து டைம் தான் சரிங்களா. ஸோ இங்கே கிளிக் பண்ணோன்னா அங்கே வந்து அந்த இது பிளாக் செயினில் டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆன உடனேயே எனக்கு எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ அப்படி வந்ததுன்னா எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் டைமை சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத எலாபரேட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருங்க நான் அதை எலாபரேட் பண்ணி சொல்லிக்கிறேன். ஸோ நான் அதை எலாபரேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கும்ல, அதை வச்சு எலாபரேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது கொஸ்டின் இருக்குதா அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எனக்கு எந்த கொஸ்டினும் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது, அதாவது டெஸ்ட்நெட்டில் நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஏதாவது ஃபீட்பேக் இருக்குதுன்னா இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுங்க சரிங்களா. ஸோ அந்த ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு நல்லதாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதிகமான ரிவார்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபீட்பேக் போட்டதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் போட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபீட்பேக்கையும் ஃபில் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ அடுத்ததாக எங்கே ப்ரோ இவங்க டோக்கன்ஸ் தருவேன் என்ன ஏதுன்னு சொல்லியிருக்காங்களா, ஏர்ட்ராப் அப்டேட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க அதையும் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடு மேப்பு டோக்கன் அப்படின்னு இருக்குதா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1% வந்து ஏர்ட்ராப்புக்கு விட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஓரளவு கொஞ்சம் நல்ல ப்ராஜெக்ட் தான். ஏன்னா இவங்க வந்து நிறையா ஃபண்டிங் இவங்களுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு பெரிய இதில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பப்ளிக் டெஸ்ட்நெட் விட்டுருக்காங்க. ஒருவேளை இவங்க வந்து ஏர்ட்ராப் கொடுக்குறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ யாரும் சும்மா கிடைக்கிற காசு தானே, ஸோ யாரும் இதை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்ததாக ஒரு சின்ன அப்டேட் சரிங்களா. ஸோ polka.now இந்தியா மீட்டிங் இதோடைய அப்டேட்டு தான். என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேளை இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கிட்ட சொல்லுங்கள். மீட்டிங் நடக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு. ஸோ பெங்களூரில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பென்ஸு ஃபுட்டு எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து எதுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு Web3யில் உங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லேருந்து இங்கே வர போகிறாங்க சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஏர்ட்ராப்பும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஏர்ட்ராப்பையும் நான் வந்து இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டு கூட உங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும். உங்களை மாதிரியே Web3யில் இருக்கிறவங்க கூட ஒரு நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அப்ராடில் இருக்கவங்க நிறைய பேர் வர போகிறாங்க. ஸோ ஈவெண்ட் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் இருக்க போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட 48,000 டாட் வந்து இவங்க வந்து
இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 கோடிக்கு மேலே இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து செலவு பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து வாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் எங்கள் கூட வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேயிங் எக்ஸ்பென்ஸு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ செலவு வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் சரிங்களா. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனால் உங்களுடைய செலவு வந்து நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். லைக் ஸ்டேயிங் எக்ஸ்பென்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த டாட் ஏர்ட்ராப் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல, அது என்ன அப்படிங்கிறதையும் வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த இதுலேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டாட் ஏர்ட்ராப் பற்றி நீங்கள் வந்து இதில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டாட் ஏர்ட்ராப்பு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா இது இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் கனெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டாட் வேலெட்டோட அட்ரஸ் பேஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் பேஸ்ட் பண்ணி உங்களோட வேலெட்டை இவிஎம் வேலெட், அதாவது உங்களுடைய மெட்டமாஸ்க் வேலெட்டை கனெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்கிறதுக்கு சான்ஸு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போ ஒருவேளை இந்த ஈவெண்ட் வந்து பெருசாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பெருசாக போனாலும் போகாட்டியும் நிறைய பெரிய பெரிய டீம்லேருந்து வராங்க. ஸோ நானும் வரேன், என் தம்பியும் வரான். இந்த மாதிரி நம்ம தமிழ் கம்யூனிட்டிலேருந்து ஒரு 10 பேர் போனால் நமக்கு கொஞ்சம் கெத்தாக தானே இருக்கும். ஸோ போனோமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ஸோ இது வந்து அந்த டாட் ஏர்ட்ராப்பு. ஸோ வந்தவங்க வராதவங்க எல்லோரும் அட்டன் பண்ணலாம். எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னா அந்த polka.now India அப்படின்னு ஒரு சைட் இருக்கும் சரிங்களா. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் polka.now India அந்த சைட்டு. இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்த உடனேயே ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காட்டும். நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டதுனால எனக்கு பெண்டிங்கில் காட்டுது. ஒரு அட்மின் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதை வந்து அப்ரூவ் பண்ணி விட்டால் தான் உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களுடைய நேமு, உங்களுடைய இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயில் வரும். அந்த மெயிலில் அந்த polka.airdropல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறது காட்டும். ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் பார்ட்டிசிபேட் பண்ணாதும் உங்கள் விருப்பம். ஸோ ஈவெண்ட்டுக்கு வர்றவங்க நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லிடுங்க சரிங்களா. ஸோ டெலகிராமில் நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேயிங் எக்ஸ்பென்ஸு எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் என்ன ஏது எல்லாத்தையுமே நம்ம வந்து முதல்ல பேசி முடிவு பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்ததாக ஒரு நல்ல ஏர்ட்ராப் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம்.